எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 and verse 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தமது சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? அடிக்கப்படும்படியாக, பாரங்களை சுமக்கும்படியாக, வேதனைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக. வேதம் சொல்கிறது, பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார். அப்படிப்பட்ட கிரியையை அவர் செய்திருக்கும் போது, நம்மை நேசித்திருக்கும் போது, இந்த உலகத்தின் தேவைகளை அவர் சந்திக்காமல் இருப்பாரா? நம்முடைய கண்ணீரை துடைக்காமல் இருப்பாரா? நமக்காக யுத்தம் செய்யாமல் இருப்பாரா? எல்லாம் முடிந்தது என்றார். அவர் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு அதை விசுவாசித்து அதனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியுடன் இன்றைக்கு வாழுவீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, உமது சொந்த குமாரனையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். எங்கள் தேவைகளை சந்திப்பது எம்மாத்திரம்? அவைகளை நீர் செய்து முடித்து விட்டீர். நீர் யெகோவா ஈரே, ஏற்ற நேரத்தில் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உடைய வார்த்தையை நம்புகிறார்களோ, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.